ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஹைதராபாத்ல பழங்குடியினர் நல பொறியாளர் ஒருத்தங்க 84,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்லி அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த பெண் அதிகாரி கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் ரொக்க பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதா சொல்லப்படுது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல பழங்குடியினர் நல பொறியாளர் அலுவலகத்துல நிர்வாக பொறியாளரா பணியாற்றிட்டு வராங்க ஜெகத் ஜோதி அப்படின்றவங்க. விடுதி கட்டிடம் கட்டுறதுக்கும் அதுக்கான பில்களை சமர்ப்பிக்கிறதுக்கும் இவங்க 84,000 ரூபாய் லஞ்சமா ஒப்பந்ததாரர் கிட்ட கேட்டதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கிட்ட இது தொடர்பா புகார் தெரிவிச்சிருக்காராம். அதை தொடர்ந்து ரசாயனம் தடவப்பட்ட 84,000 ரூபாய் நோட்டுகள் கொண்டு செல்லப்பட்டிருந்திருக்கு. அந்த பணத்தை தான் அந்த ஒப்பந்ததாரர் பொறியாளர் ஜெகத் ஜோதி கிட்ட கொடுத்ததாகவும் அப்போ அதிகாரிகள் கிட்ட அவங்க கையும் களவுமா சிக்கினதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து அதிகாரிகள் அந்த பொறியாளரை கைது செஞ்சு விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய வீட்டில இருந்து 3.639 கிலோ எடை கொண்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் 65.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் பறிமுதல் செஞ்சதா சொல்லப்படுது. இப்படி அதிகாரிகள் பெண் பொறியாளரை கையும் களவுமா பிடிக்கும் போது கண்ணீர் விட்டு அவங்க அழுதிருக்காங்க. இந்த சம்பவத்தால அந்த அலுவலகத்துல பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.